إلا بالله استعاذت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه السلام عليكم ورحمة وقوله تعالى இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும் சர்வசக்தன் அனைத்து வஸ்துவின் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல் கத்தஸ்ரீஹி பிஹி விளங்குதப்பா அந்த முசப்பபாத்துகள் உண்டாகுவது என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டாயிருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதை போலவும் தக்ரீரிலகு அதை உறுதிப்படுத்துவதை போலவும் இருக்கிறது. இதில் சபபு முசப்பபு என்ன இருந்தாலும் சரிதான், சபபு முசப்பபு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் சரிதான் அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டுதான் நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி வச்சு அறுத்துட்டாங்க, சபபு விளங்குதான்னு கேட்டேன். குரல் விலையிலே அறுக்கப்பட்டுருச்சு, அது முசப்பபு. சபபு முசப்பபு எல்லாம் நடந்துருச்சு, அறுக்கிற சபபு நடந்துருச்சு. முசப்பபான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை காட்டுவது நிகழ்ந்து விட்டது, ஆனாலும் அறுக்கலை. அதனால என்ன செய்யல, ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமையை கொண்டது இணைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய வல்லமை வந்தால் தான் அந்த கத்தியா இருக்கும். விளங்குதா? நெருப்பில் தூக்கி போட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை, விளங்குதான்னு கேட்டேன். தூக்கி போடுற சபபு நடந்துருச்சு, முசப்பபான நெருப்பும் இருக்குது, ஆனாலும் சுடலை. ஏன்? அல்லாஹ்வுடைய மஷியத் இல்லை, அல்லாஹ்வுடைய குதிரத்து அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகணும். அல்லாஹ்வுடைய குதிரத்து ஜாயிண்ட் ஆனாதான் முசப்பபாத்திலே அது நடக்கும். இடம் முசப்பபாத் நடக்காதுங்கிறது தான் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். சபபு முசப்பபு இருந்தாலும் சரிதான், ஏன் குதிரத்து இல்லாமல் விளங்குதப்பா, அதெல்லாம் நடக்காது. நான் தான் சர்வசக்தன், அனைத்தையும் செய்தும் முடித்த ஆட்களை படைத்தவன். காதிருக்கும் கதியிருக்கும் வித்தியாசம் இருக்கான். காதிர்னா நினைச்சா செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். கதிர்னா அப்படி இல்லை, தான் நாடக்கூடியது எல்லாம் நாடக்கூடியதின் பிரகாரம் செயல்படுத்தக்கூடியவன். அவன் எதையெல்லாம் நாடுறானோ அது எப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அப்படிதான் நடக்கும். சபபு முசப்பபு எல்லாம் நடந்துட்டா இருந்தாலும் சரிதான், அவனுடைய குதிரத்து வரணும். அது தெரிஞ்சதான் அறுக்காது. நெருப்புல தூக்கி போட்டாலும் சரிதான், சபபு சப்பமுலாம் இருக்கு, அசுபாபு முசப்பபாத்துகள்லாம் இருந்தாலும் சரிதான், அவனுடைய குதிரத்து இல்லாமல் அவனுடைய வல்லமை இல்லாமல் எது நடக்காதுங்கிறது தான் அந்த ஆயத்து காமிக்குது. ரைட்டா? அதுதான் சொல்றாங்க. கவுலுஹு தஆலா இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல் கத்தஸ்ரீஹி பிஹி வ தக்ரீரி லஹு. விளங்குதப்பா? அந்த மௌஜூதாத்துகள் விளங்குதப்பா? என்னது? மௌஜூதாத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதை போன்றும் உறுதிப்படுத்துவதை போன்றும் என்ன செய்து இருக்கிறது. விளங்குதானே? என்ன இருந்தாலும் சரிதான், சபு முசப்பெல்லாம் இருந்தாலும் சரிதான், அந்த முசப்பபு நடக்காது. அவனுடைய குதிரத்தை கொண்டு தான் நடக்கும். யாருடைய குதிரத்தை கொண்டு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத்தை கொண்டு தான் நடக்கும். அதான் நம்ம லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாங்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹவுலு குவத்தை கொண்டு தான் நடக்கும். பாவத்தை விட்டு திரும்புதல் இல்லை, பாவத்தை விட்டும் எந்த திரும்புதலும் இல்லை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அதான் கேட்டேன், அது 5 வகையாக படிக்கலாங்கிறாங்க. லா ஹவுல வலா குவத்த, லா ஹவுலுன் வலா குவத்துன், லா ஹவுலுன் லா ஹவுல வலா குவத்தனா ஜின்ஸ் நபி செய்யறலாம். லா ஹவுலுன் வலா குவத்துனா லைஸோடைய அமலாமல் செய்யறலாம். அது அதுக்கடுத்து லா ஹவுல வலா குவத்தன் படிக்கலாம். 3வது லா ஹவுல வலா குவத்தன், முந்தினது ஜின்ஸ் நபி செய்கின்றலா. லா ஹவுல வலா குவத்தன் அதனுடைய மஹல்லில் கொண்டு போய் எடுத்து வச்சிருக்கோம். இதில் தன்வீனத்தை எடுக்கக்கூடியது முலாஃபு, அலிஃப் இல்லாமல் கைர முன்சரிஃபு. லா ஹவுல என்ன, அது முலாஃபா இல்லை, அலிஃப் இல்லாமல் இருக்கா இல்லை, கைர முன்சரிஃபா இல்லை. அவன் தன்வீனத்தை எடுக்கக்கூடியதையும் இல்லை, ஆனாலும் அது
ஃபத்தையின் மீது மபினி. ஜின்சிய நபி செய்கின்ற லாவினுடைய இஸ்ம என்ன செய்யும்? ஃபத்தையின் மீது மபினி. அது லெஃபில் மபினியாக இருந்தாலும் மஹலில் நசப் இருக்குது. அவனுடைய மஹலில் கொண்டு ரெண்டாவது அர்த்தம் வைக்கணும். லா ஹவுல தன்வீன் இல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள தன்வீன் இருக்கு. வலா குவத்தன் மூணாச்சா? எப்படி மூணாயிடுச்சா? நாலாவது லா ஹவுல வலா குவத்துன். என்னது? லா ஹவுல அது மொதல் இது ஜின்சிய நபி செய்கின்ற லா. ரெண்டாவது லைசோடைய அமராமல் செய்கிறலா. லா ஹவுல வலா குவத்துன். எத்தனாச்சு? நாலாச்சு. லா ஹவுலுன் வலா குவத்த லைசோடைய அமராமல் செய்யக்கூடியது. அடுத்து லுன் வலா குவத்த மாற்றிடணும். லா ஹவுலுன் வலா குவத்த. லா ஹவுலுன் முதல் இது லைஸோடைய அமலாமல் செய்யக்கூடியது. வலா குவத்தை ஜின்சை 5 வந்துருச்சா? எப்படிலாம் படிக்கலாம்? லா ஹவுல வலா குவத்தை 1, லா ஹவுலுன் வலா குவத்துன் 2, லா ஹவுல வலா குவத்தன் 3, வலா ஹவுல வலா குவத்துன் 4. ஜின்சை வச்சு லா முதல் இது. ரெண்டாவது லைஸோடைய அமலாமல் செய்யக்கூடியது. 5வது லா ஹவுலுன் வலா குவத்தை. விளங்குதா? லா ஹவுலுன் என்ன வலா குவத்தன் சொல்லக்கூடாது. இன் ரஃபஅத் அவ்வலன் வலா தன்சீபனி சானிய கல்வியால் சொல்கிறாங்க. இன் ரஃபஅத் அவ்வலன் முந்தினதுக்கு நீ ரஃபு செய்தாத லா ஹவுலுன்னு படித்தா வலா குவத்தன் படிக்க, வலா குவத்தேன்னு படிக்கலாம். அங்கே லா ஹவுல் மேலே வந்து லா ஹவல வலா குவத்தன் படித்தோம்னா அங்கே இது மஹலில் நசபு தான் இருக்குது. லா ஹவலவில் அதனால் வலா குவத்தன். லா ஹவுலுன்னு படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. வலா குவத்தை தான் படிக்கணுமே தவிர வலா குவத்தன் படிக்கக்கூடாது. இன் ரஃபஅத் அவ்வலன் வலா தன்சிபனி சானிய. சரி, அப்போ தம்பி லா ஹவுல பாவத்தை விட்டு எந்த திரும்புதலும் இல்லை, நல்லமல் செய்வதற்கு எந்த சக்தியும் இல்லை. இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் மகத்தான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை கொண்டே தவிர அல்லாஹ்வுடைய உதவி மகத்தான உதவி இருந்தால் தான் பாவத்தை விட்டும் திரும்ப முடியும். தப்பு தண்டால் ஈடுபட முடியும். அவன் தான் நம்மளை திருப்பணும். வலா கூவத்தை நல்லமல் செய்யணும். அவன் தான் கூவத்து தரணும். அதான் ஐயார சலா நான் லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுங்கிறாங்க செல்லார். இதா சமீத்தும் நிதா வக்கூலு மிசலமா யக்கூல் முஅத்தின். வாங்கு சத்தத்தை கேட்டால் முஅத்தின் சாஹிப் சொல்கிற மாதிரி சொல்லுங்கிறாங்க. அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், நம்மளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஒரு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னா நம்மளும் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஐயா ரசலானா வர்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயா ரசலான் இவங்க கூடக்கூடாது. ஐயால் பலா வெற்றிக்கு வாருங்க, தொழுவிக்கு வாருங்கன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாவத்தை விட்டு இந்த திரும்புதலும் இல்லை, நல்லமல் செய்வதற்கு சக்தியும் இல்லை. இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். யா அல்லாஹ் மெய்யாக்கு நாம ஐயாக்கு நஸ்தன்ல சொன்னோம்ல, உன்னையே வணங்குகிறோம். வணங்குவதற்கும் உன்னை தான் உதவி தேடுறோம். நீ உதவி செய்யாமல் உன்னை வணங்க முடியாது. அப்போ சபபு முசப்பபு எல்லாம் இருந்தாலும் சரி தான், அல்லாவுடைய குதிரத்து இல்லாமல் நடக்காது. அல்லாவுடைய குதிரத்து இல்லாமல் ரைட்டா? சரி, முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த ஆயத்தை உறுதிப்படுத்துது. அடுத்து ஷெய்யின்னா என்னங்க? நம்ம சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதா என்னன்னா, ஷெய்யின்னா அது இருக்கணும். அந்த இருக்கிறது வாஜிபுல் உஜூதா இருக்கலாம், மும்கின் உஜூதா இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வாஜிபுல் உஜூத், நம்ம மும்கின் உஜூத். மும்கின் உஜூத்னா இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு முந்தி இல்லை, இப்போ இருக்கணும். எப்போனாலும் மண்டையை போட்டுருவோம். அப்படி தானேங்க? அப்போ செய்யினா அது இருக்கணும். சருத்து என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த இருக்கிறது வாஜிபுல் உஜூதாகவும் இருக்கலாம், மும்கின் உஜூதாகவும் இருக்கலாம். அப்போ அல்லாஹ்வுக்கும் செய்யின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா வாஜிபுல் உஜூத், அவன் இருப்பது வாஜிப். நமக்கும் சொல்லலாம் செய்யின்னு. ஏன்? மனிதனுக்கும் சொல்லலாம், நம்மளுக்கும் உஜூத் இருக்கு. மும்கின் உஜூத், அல்லாஹ் உட்கார வச்சிருக்கான், உட்காந்துருக்கான், அவ்வளோதான். நம்முடைய அகீதா தாங்க சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. ஷெய்யுங்கிறது அல்லாவையும் எடுக்கும், நம்மளையும் எடுக்கும்.
அல்லாவும் ஷெய்யுக்குள்ளே வந்துடுவான். ஐயு ஷெய்யின் அக்பர் ஷஹாதத்தன் கேட்க சொல்கிறான். ஷஹாதத்தால் சாட்சி சொல்வதால் ஷெய்களிலே இவன் பெரியவன், எவனும் ஒன்று சொல்லுனா குல் அல்லான்னு சொல்லுங்க. சாட்சி சொல்வதில் யார் தான் பெரியவன்? அல்லா தான். அப்போ ஷெய்யில் அல்லாவையும் கொண்டு வர்றான். ஷெய்யிக்கு ஷாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? ஷெய்யிக்கு ஷாயி சூப்பாலியுடைய அர்த்தம் நாடுறவன். அல்லாவும் நாடுறான், நீனு நாடுறீல்ல, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நாடுறோம். நம்ம நாடுறது நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் செய்யலாம். அல்லாஹ் நாடுறது கட்டாயம் நடக்கும். ஆக ஷாயிங்கிறதுலையும் யார் வர்றா? அல்லாவும் வர்றான், அடியானும் வர்றான். ஷாயுடைய அர்த்தம். மஷிஹி நாடப்படக்கூடியதுங்கும்போது அல்லாஹ் வரமாட்டான். இஸ்முடைய அர்த்தம் வைக்கும்போது அடியான் மட்டும் வருவான். ஏடா அல்லாஹ் நம்மளை நான்னா அப்படியே நம்ம உண்டாயிருக்கும். அப்போ ஷெய்யிக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம்? மஷிஹின்னு இஸ்முடைய அர்த்தம் வைக்கலாம். ஷாயின்னு அர்த்தம் வைக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு உள்ள வருவான். மஷிங்கும்போது அல்லாஹ் வரமாட்டான். விளங்குதா? மஹ்லூகாத்துகள் மட்டும்தாங்க, மனிதனை மட்டும்தான் இது எடுக்கும். ஆனால் எது எதெல்லாம் மும்கினோ, எது வாஜிபுல் உஜுதோ அதை எடுக்கும் ஷெய்யுங்கிறது. இருக்கணும், இருக்கக்கூடியதுக்கு தான் ஷெய்யின்னு சொல்லப்படும். இப்போ இல்லாததுக்கு ஷெய்யின்னு சொல்ல முடியாது. இல்லாததுக்கு சொல்லலாமா? ஆனால் முஅத்தஸிலாக்கள் இல்லாததுக்கும் சொல்லலாங்கிறாங்க, இதுக்கும் சொல்லலாங்கிறாங்க. ஒரு வஸ்து இல்லை, இல்லாத பிடிச்சி ஷெய்யின்னு சொல்லலாமா? சொல்லலாங்கிறானுவோ. அது எதை வச்சு சொல்கிறான்னா, இன்னமா விளங்குதப்பா, இல்லாத வஸ்துவை பிடிச்சி ஷெய்யின்னு சொல்லலாமான்னா நம்ம சுன்னத்துல் ஜமாத்தில் சொல்லக்கூடாது. ஆனால் முஅத்தஸிலாக்கள் சொல்லலாங்கிறான். இன்னமாராத ஷெய்யன் ஐயக்கூலகு குன் ஃபயக்கூன், ஒரு வஸ்துவை அவன் நாடுவதெல்லாம் இன்னமாராத ஷெய்யன், ஒரு வஸ்துவை அல்லாஹ் நாடுவதெல்லாம், உண்டாக்கணும் நாடும் போதெல்லாம் ஐயக்கூலகு குன் குன் என்று சொல்வதா இருக்கு. சொல்லிட்டோம்னா கூன் அது என்ன செஞ்சிடும்? அப்போ இல்லாத வஸ்துவை தானே ஷெய்யன்கிறான் அல்லாஹ். இப்போ இல்லாத வஸ்துக்கும் சொல்லலான்னு அவன் அறிவை வச்சு சொல்கிறான். யார் அறிவை வச்சு? ஆனால் அது சொல்கிறது அல்லாஹ். அவன் இருக்கிற வஸ்துக்கும் சொல்லலாம், இல்லாத வஸ்துக்கும் சொல்லலாம். சட்டம்லாம் மனிதனுக்கு தான். சட்டம்லாம் யாருக்கு தான்? மனிதனுக்கு தான் சட்டம். அது உண்டாக போகுதுங்கிறது உறுதிங்கிறதுனால அல்லாஹ் இன்னமும் ஆராத ஷெய்யின்னு சொல்கிறான் இல்லாத வஸ்துவை பிடிச்சி. ஏன்னா உண்டாக போகுதுன்னு அவனுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமா? இல்லாத வஸ்துவெல்லாம் பிடிச்சி ஷெய்யின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறோம். அவனும் சொல்லலாங்க. மம்னூவாக இருக்கக்கூடியது, மும்தனியாக இருக்கக்கூடியதை கூட ஷெய்யின்னு சொல்லலாங்கிறான். எட்டி பேரான். இல்லாத வஸ்துக்கும் ஷெய்யுங்கிறான், மும்தனியான வஸ்துவை கூட என்ன செய்யலாங்கிறான், ஷெய்யின்னு சொல்லலான்னு அவன் சொல்கிறான். எட்டிக்கிட்டு போகிறானு. மும்தனினா அல்லாஹு தாலாவுக்கு ஷிர்க் இருக்கா, ஷரீக் இருக்கா? அது மும்தனிகள் வச்சுதில்லப்பா, அவன் சொல்லலாங்கிறான். ஷரீக்கு பாரி தாலாவை கற்பனை கூட செய்ய முடியாதுல்ல, மும்தனியில். அல்லாவுக்கு இணையாளன் கிடையாதுல்லப்பா. பலம் எக்குள்ள ஊக்கு ஒன்றாகுதுங்கிறான், அவனுக்கு இணையே கிடையாதுங்கிறான். அது மும்தனிய. இஜித்திமாவு இத்தைனி முஹால், முரண்பட்ட ரெண்டு வஸ்து ஒன்று கூடுவது, ஒரே நேரத்தில் ஒன்று கூடுவது மம்னுவ். அதையெல்லாம் என்ன செய்யலாங்கிறான், ஷெய்யின்னு சொல்லலாங்கிறான். மும்தனியாக இருக்கக்கூடியதை கூட சொல்லலாங்கிறான், இல்லாதையும் சொல்லலாங்கிறான். வாஜிபுல் உஜூதையும் எடுக்கும், மும்கின் உஜூதையும் எடுக்கும்னு சொல்கிறான். நம்ம சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இன்னொரு ரெண்டை சேர்க்குறான். இதெல்லாம் மம்னுவோ அதையெல்லாம் செய்யுங்கிறான். இதெல்லாம் இதெல்லாம் முஹாலோ, மும்தனியில் உஜூதோ, உண்டாவது தடையோ, அதையும் பிடிச்சி செய்யின்னு சொல்லலான்னு யார் சொல்கிறா? முஅத்தஸிலாக்கள். நம்ம கருத்து கிடையாது. விளங்குதப்பா? இப்போ சொல்லுங்கங்க. ஷெய், இப்போ ஷெய்யை பற்றி பேசுகிறாங்க. ஷெய் என்பது யுக்தஸு பில் மௌஜூதி, இருக்கக்கூடியதை கொண்டு குறிப்பாக்கப்படும். இது நம்முடைய அக்கீதா. எது இருக்கா அதுக்கு தான் ஷெய்யின்னு சொல்லணும். அந்த இருக்கக்கூடியது வாஜிபுல் உஜூதாகவும் இருக்கலாம், மும்கின் உஜூதாகவும் இருக்கலாம். ஷெய், ஷெய் என்பது யுக்தஸு பில் மௌஜூதி, இருக்கக்கூடியதை கொண்டு அது குறிப்பாக்கப்படும். அது வாஜிபுல் உஜூதா இருந்தாலும் செய்தான், மும்கின் உஜூதா இருந்தாலும் செய்தான், இருக்கிறது சாத்தியம்ங்கிறதா இருந்தாலும் செய்தான், இருக்கக்கூடிய வஸ்துக்கு குறிப்பாக்கப்படும்.
ஏன் அன்னஹு ஃபில் அசல், அசலிலே ஷெய்யி என்பது மஸ்தரு ஷாவுடைய மஸ்தராக இருக்கும். இதனுடைய மஸ்தரு ஷா ஷி உ ஷெய் அன் அப்படிதானங்க, ஷா அல்லது ஷா ஷா உ ஷெய் அன். அன்னஹு ஃபில் அசல், அசலிலே ஷெய் என்பது மஸ்தரு ஷாவுடைய மஸ்தராக இருக்கும். உத்திரிக்க அந்த சொல்லுபா ஷெய்யி என்பதை புழங்கப்படும் இமானா ஷாயின் தாரத்தன். ஒரு தடவை சொல்லுபா இசுவாலுடைய பொருளையும் புழங்கப்படும் ஷாயின் என்று தள்ளி வந்துடணும். இமானா மஷியின் நாடப்படக்கூடியது என்ற பொருளை கொண்டு புழங்கப்படும் உஹரா, மரத்தின் உஹரான்னு அர்த்தம். தாரத்தின் உஹரா இன்னொரு தடவை இசு மஃபூலுடைய பொருளின் மீதும் புழங்கப்படும். ரைட்டா? இசு வாயிலுடைய அர்த்தம் வச்சோம்னா எத்தனாவுல் பாரியத்தாலா, பாரித்தாலாவையும் அது எடுக்கும். அல்லாவும் நாடக்கூடியவன் தான். மனிதனும் நாடுறான், அல்லாவும் நாடுறான். அல்லாஹ் நாடக்கூடியதான் நடக்கும், நம்ம நாடக்கூடியது நடக்காது. மா தஷா ஊன இல்லா இங்கே ஷா அல்லா, மா தஷா ஊன உங்களால் நாட முடியாது, இல்லா இங்கே ஷா அல்லா, அல்லாஹ் எதை நாடுறானோ அதுதான் உங்களால் நாட முடியும். நம்முடைய மஷியத்து கூட அங்கேருந்து தான் வரணும். யாருடைய மஷியத்து? நம்முடைய மஷியத்து அங்கேருந்து வரணும். ஆக நாடுவோம், எல்லாம் நாடும்போது நம்மளுக்கு நாடிடுவோம். விளங்குதப்பா? அப்போ ஷாயி இங்கும்போது மனிதனும் வர்றான், பாரித்தாலாவையும் அது எடுத்துடும். அல்லாவும் நாடுறான், மனிதனும் நாடுறான், அல்லாவும் நாடுறான். அதில் வாஜிபுல் உஜூது மும்கின் உஜூது ரெண்டும் உள்ள வருது. கமா காலத்தாலா அல்லாஹு தாலாவையும் சொல்வதை போல, கமா காலத்தாலா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்வதை போல, ஐயு ஷையின் அக்பர் ஷஹாதத்தன், ஷஹாதத்தால் எந்த வஸ்துவும் பெருசுங்கிறான். ஒன்றும் சொல்லலைன்னா குல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹூ, அல்லாஹ் தான் ஷஹாதத்திலேயே வஸ்துக்களால் பெரியவன் என்று சொல்லுங்கள். இப்போ அல்லாவும் ஷெய்யில வர்றான். ஐயு ஷெய்னா அல்லாஹ் தாங்க நோக்கம். குல்லுன்னுலாம் சொல்கிறான் அல்லாஹ். அப்போ ஷெய்யில யாரும் வந்துடுறா. ஒபி மானா மஷி உஹ்ரா, மரத்தின் உஹ்ரா தாரத்தின் உஹ்ரா. இன்னொரு தடவை ஷாய் ஷெய் என்பது இசுமஃபூலுடைய பொருளை கொண்டு வரும். ஐ மஷியுன் உஜூதுஹு, மஷியுன் சொல்லுபா அவனால் நாடப்படக்கூடியது உண்டாயிரும். மஷியுன் உஜூதுஹு, அதனுடைய உஜூது நாடப்பட்டதாக இருக்கும். அதனுடைய உஜூது நாடப்பட்டதுன்னு அர்த்தம். ஒமா ஷா அல்லாஹ் உஜூதஹு, இதனுடைய உஜூதை அல்லாஹ் நாடுகிறானோ ஒவ்வொரு மௌஜூதுன், அது உண்டாகும். ஜும்லத்தி ஒட்டு மொத்தத்திலே உண்டாகும். அது அல்லாஹ் எதை நாடுறானது உண்டாயிரும். மௌஜூதுன் மும்கினுன் ஃபில் ஜும்லத்தி, ஒட்டு மொத்தத்தில் மும்கினான மௌஜூது உண்டாயிரும். எடுத்தனப்பா மௌஜூதுன் மும்கினுன்னு போட்டுக்கணுமா? வலை இந்த கருத்தையே தெரிவிக்கிறது. கௌரவு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி என்ன சொல்லு, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னல்லாக நாடப்படக்கூடிய அனைத்து வஸ்துவின் மீதும் அல்லாஹ் சர்வசக்தனாக இருக்கும். அப்படிதானப்பா? இன்னல்லாஹ் அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன், நாடப்படக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும் கதீர், அவன் சக்தி பெற்றவனாக இருக்கும். நாடப்படிசும் உங்களுடைய அர்த்தம் எப்பா? நாடப்படக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவின் மீதும், நாடப்படக்கூடிய அல்லாஹ் நாடுறான், அந்த வஸ்து நாடப்படுது. நாடப்படக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் அவன் சர்வசக்தனாக இருக்கும் என்ற சொல்லும் இதை அறிவிக்குது. வல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன், நாடப்படக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைக்கக்கூடியவனாக இருக்கும். நாடப்படக்கூடிய ஒவ்வொன்றையும். இப்போ இந்த ஷெய்யிக்கு மஷியுடைய அர்த்தம். அல்லாஹ் வரமாட்டான், யார் மட்டும்தான் வருவா? மஹ்லூக்குகள் மட்டும்தான் வரும். எடுத்தானப்பா? பகுமா இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும், வல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும். ரெண்டுமே அல்லாஹ் உமூமி ஈமானுடைய ஆமீன் மீதா இருக்கும். அதனுடைய ஆமீன் மீதா இருக்கும். பிலா மஸ்னவியத்தின் எந்த இஸ்திஸ்னாவும் செய்யாமல், எந்த இஸ்திஸ்னாவும் செய்யாமல் அது ஆமீன் மீதா இருக்கும். மஹ்லூக்கள் மட்டும்தான் எடுக்கும். அது விளங்குதா? அல்லாஹ் எடுக்காது. ஆனால் ஒரு முஹத்தஸிலாக்கள் லம்மா காலூர்கள் சொல்லிவிட்ட போது நம்ம இருக்கக்கூடியதுக்கு தான் சொல்லப்படுங்கிறோம். அது மும்கின் உஜூதாவும் இருக்கலாம், வாஜிப் உஜூதாவும் இருக்கலாம்.
ஒரு முத்தசிலாக்கள் லம்மா காலூர்கள் சொல்லிவிட்ட போது செய்வு என்பது மாய செய்யும் யூஜத பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதிலே சொல்வதும் கூடும். பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதிலே கூடும்னா ஒவ்வொரு எம்மு பாஜில் உஜூதையும் எடுக்கும். ஒரு மும்கின உஜூதையும் எடுக்கும். நம்மளை சொல்கிற மாதிரி சொல்கிறான். அவுமாய செய்யும் யுலம விளங்கப்படுமே. யுஹ்பர் அனு அதை பற்றி செய்தி சொல்லப்படுமே. அந்த ஒன்றையும் செய்யன்னு சொல்வது கூடுங்கிறானோ. சில விஷயங்களை விளங்கத்தாம முடியும், சில விஷயங்களை என்ன செய்ய முடியும், கண்ணால் பார்க்க முடியாது, அதையும் சொல்லலாங்க. அதை பற்றி செய்தி சொல்ல முடியும். அதுதான் இப்படி கேன்சர் ஒரு இருக்குது, ஒரு வியாதி. அது ஒரு உயிரையே கொன்றும். அது கொடுமையான ஒரு வியாதி. விளங்குதப்பா? இன்னும் என்ன செய்யுது, ஒரு அறிவால் விளங்கப்படக்கூடியது. அதை பற்றி சொல்கிறான். இந்த சீக்கு மனுஷனை கொன்றும் சொன்ன உடனே அந்த கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, புற்றுநோய், அது மனுஷனை கொல்லும். அதை பார்க்க கொள்ள முடியாது. அறிவால் விளங்கி அதை முத்ததாவாக்கி பேசலாம். முகபர் அணு கூட முத்ததா தானப்பா. முகபர் அணுன்னா என்ன, முத்ததாவாக்கி பேசலாம். அப்போ இது அறிவால் விளங்கப்படுது, அதை பற்றி செய்தி சொல்லப்படுது. அதுவும் செய்யுதாங்கிறான். யாரு? அப்போ மாதும் தானே. அது கண்ணால் பார்க்கப்படலை, அறிவால் விளங்கப்படுது, விளங்கி அதை பற்றி பேசப்படுது. அதுக்கும் செய்யுங்களாங்கிறான். விளங்குதா? அப்போ வாஜிப் ஊஜூது மும்கின் ஊஜூதையும் எடுக்கும்ங்கிறான். மேலும் அவுமாயசையும் யோலம ஒரு வஸ்துவை விளங்கப்படுவது யுஹ்பர் அனு அதை பற்றி செய்தி சொல்லப்படுவதும் சேதாகும் செய்யிக்கு. அபுபயம்மு மும்தனியா இதன் மேலும் இது மும்தனியை கூட எடுக்குமா? எதையும் எடுத்துடும். இது செய்யுங்கிறது எது நடக்கக்கூடாதோ, எது தடை இஜித்திமால் இஜித்திமா இத்தைனி மஹால்லப்பா. ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான், மூத்தாவும் போயிட்டான். ரெண்டு ஒன்று குடும்பம் பண்ணிட்ட. ஒருத்தன் இருந்தால் அயாத்தா இருப்பான், அல்லது மூத்தா இருப்பான். அயாத்து மூத்து ஒருத்தன் என்ன செய்யாது. அயாத்தா இருந்தால் மூத்து இருக்க மாட்டான், மூத்தா இருந்தால் அயாத்தா இருக்க மாட்டான். அயாத்து மூத்து ஒரு வஸ்து என்ன செய்யாது. அது மும்தனி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷரீக்கு இருக்குன்னு சொல்கிறது மும்தனி. விளங்குதப்பா? அந்த மும்தனியான வஸ்து கூட பிடிச்சி என்ன செய்யலாம், செய்யின்னு சொல்லலாங்கிறான். யாரு? முத்தசிலாக்கள். அப்போ அசீமாகும் அவர்களுக்கு அவசியமாகும். தக்சீசு பில் மும்கினி பில் மௌதியைனி. ரெண்டு ஆயத்திலையும் இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர், வல்லாஹு காலி குல்லி ஷைஇன் ரெண்டு ஆயத்திலையும் அது மும்கினை கொண்டு குறிப்பாக்கப்படுவது அவர்களுக்கு அவசியமாகும். எழுதுனப்பா? தலீலில் அக்கலினுடைய அறிவை கொண்டு. எதை கொண்டு? அவன் நக்கல்லாம் கொண்டு வரல, அக்களுடைய அறிவை கொண்டு கூடுங்கிறான். இன்னமா அறாத செய்யனை குன் பெய்யக்கும். அது அவனுக்கு ஆதாரம். எங்கப்பா படிக்கணுங்கிற? ஆமாம், மும்தனியே அது எடுக்கும். ரைட்டா? சரி, அடுத்து கொண்டு போ. இவன் அறிவை வச்சு பேசுகிறான். என்னது? இல்லாத வஸ்துக்கும் சொல்லலாம். இன்னமா அறாத செய்யன் ஒரு வஸ்துவை எல்லாம் நாடும்போது ஐய கொல்ல குன்வையக்கும். அது குன்னுன்னு சொல்லணும், சொல்லணும். ஆயிரும். குன்னுனா குன்னுன்னு சொல்லணும், காமையினுடையும் சொல்லணும் அர்த்தம் இல்லை. உண்டாயிரும். அப்போ இல்லாத வஸ்துவை தான் அல்லாஹ் சொல்கிறான். இல்லாத வஸ்துவை தானே செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அது மும்தனியாகவும் இருக்கத்தானே செய்யலாம். இது என்ன செய்யலாம்? மும்தனியாகவும் இருக்கத்தானே செய்யலான்னு அவன் அறிவை வச்சுக்கிட்டு பேசுகிறான். குர்ஆன் ஹதீஸை வச்சுலாம் பேசலை. ரைட்டப்பா? சரி, அடுத்து இதை வச்சுலாம் பேசுகிறது அவன் அறிவை வச்சு பேசுகிறான். அவன் அறிவு கொத்து போகுது. நம்ம சொல்கிற அறிவட்டம் உண்டா அல்லாஹ் சொல்கிறான்னா இல்லாத வஸ்துவை அவன் காதிரை முத்திரக்கு அந்த வஸ்து வரப்போகுதுங்கிறதுனால இல்லாத வஸ்து அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன்டா சொல்கிறத? அல்லாஹ் நீனும் ஒன்றா. ரைட்டா? குதிரத்துனா என்னப்பா தம்பி? குதிரத்துக்காரன் சொல்கிறாங்க பாரு. ஒரு குதிரத்து என்பது தமக்குனு நீஜாதி செய்யி. ஒரு வஸ்துவை உண்டாக்குவதற்கு சாத்தியமாகுவதா இருக்கு. ஒரு வஸ்துவை உண்டாக்குவதற்கு என்ன செய்யணும்? சாத்தியமானா தான் குதிரத்து. கீழே சொல்லப்படுகிறது சிவத்துன். குதிரத்து என்பது ஒரு சிவத்து. தக்தலி தமக்குன சாத்தியமாவதை தேடுமே. சாத்தியமாவதை
அத்தகைய சிவத்துன்னு சொல்கிறாங்க. விளங்குதா? அது ஒரு சிவத்து. இதெல்லாம் நம்மளால் முடியுமோ? இதெல்லாம் நம்மளால் எந்திரிச்சு தொழுவ போக முடியும், நம்மளால் எந்திரிச்சு தாக்கிய தொழ முடியும். விளங்குதுடா? நம்ம வேலைகள் நம்மளால் பார்க்க முடியும். இந்த சிவத்து இருக்குது. அப்படி இருக்கவே சோம்பேறியாக கிடக்கிறோம். விளங்குதா? இன்னும் எப்படி இருக்காத. விளங்குதானே? அப்போது ஒரு சிவத்து தக்கத்தொழி தமக்குன சாத்தியமாவதை தேடுகின்ற ஒரு சிவத்துன்னு சொல்லப்படுது குதிரத் என்பது. கீழே சொல்லப்படுகிறது குதிரத்துல் இன்சான், மனிதனுடைய குதிரத்து என்பது ஐயத்துல், அது ஒரு அமைப்பு. பிகா, அந்த அமைப்பை கொண்டு எத்த மக்களில் பேரி செய்வதற்கு சாத்தியமாவானே அத்தகைய ஒரு அமைப்பு. இல்லை, உனக்கு அந்த வேலையை செய்ய முடியும். அந்த ஐயத்துக்கு தான் என்ன சொல்லப்படுமா? குதிரத்துன்னு சொல்லப்படுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லக்கூடாது. காதிர்னா என்ன அர்த்தம்? அஜிஸை விட்டும் காலியானவன் அர்த்தம். அதனால தான் எப்படி வல்லாஹு அசீஸுன் ஹக்கீமில் போட்டிருப்பாங்க பார்த்தியா? எல்லாம் நைனில் வல்லாஹு அசீஸுன் ஹக்கீம்னு என்ன அர்த்தம்? விளங்குதா? அல்லாஹ் மேய்ப்பாளன், லா யோசிசு ஷெய்வுன், எதுவும் உன்னை இயலாமையில் ஆக்காதே அப்படிப்பட்ட மேய்ப்பாளன். நம்மளை ஒரு வஸ்து ஒரு செயலாக நினைக்கும் போது செய்ய முடியாமல் போயிடும். விளங்குதா? ஆனால் அல்லாவை எதுவுமே மேய்க்காது. வல்லாஹு அசீஸுன்ல போடுறாங்கல்லப்பா, காலிபுன் அல் அம்ரியனுடைய காரியத்தின் மேய்ப்பாளன், லா யோசிசு ஷெய்வுன், எதுவும் அவனை என்ன செய்யாது, இயலாமையில் ஆக்காத மேய்ப்பாளன். அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அஜீஸ் அவன்கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம், இயலாமை அவன்கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். என்னங்களேங்க? அதான் சொல்கிறாங்க குதிரத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத் என்பது இபாரத்துல் நஃபில் அஜீஸ் அன்ஹு, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டும் அஜீஸை நஃபி செய்வதை தொற்று உண்டான விளக்கமாக இருக்கும். அஜீஸ் அவன்கிட்ட கிடையாது, இயலாமைங்கிறது அல்லாட்ட கிடையாது. அப்படிப்பட்ட குதிரத்து அல்லாட்ட இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஐயத்து, அதை கொண்டு நம்மளால் முடியும் அந்த வேலையை செய்யறதுக்கு. அதே மாதிரி அல்லாவும் சொல்லக்கூடாது, அல்லாஹ் வேற நம்ம வேற. ஏட்டப்பா, அப்போ அல்லாஹ் காதிர் என்ன அர்த்தங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதிர் என்றால் இயலாமை இல்லாதவன் அர்த்தம். இயலாமைங்கிறது அவனுக்கு கிடையாது. இயலாமையை விட்டும் அவனை விட்டும் இயலாமையை நீக்குவதை தொற்று உண்டான விளக்கமாக இருக்கும். ஒரு காதிர், காதிருக்கும் கதீருக்கு வித்தியாசம் இருக்கு. விளக்கம் போடுறாங்க பாரு. ஒரு காதிர், காதிர் என்பவன் உள்ளதி இன்ஷா பால, நான்னா செய்வான், இல்லை மிஷை நமியப்பல், நாடலைன்னா செய்ய மாட்டான். நான்னா செய்வான், நாடலைன்னா செய்ய மாட்டான் காதிர். ஒரு கதீர், கதீர்ங்கிறது கூடுன்னு அர்த்தம். விளங்குதப்பா? இப்போ நம்மளும் அப்படி ஒரு விஷயத்தை நான்னா தான் செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். நீ என்ன செய்வ? நீ நான் நினச்சினா இதாவது செய்வேன், நீ நாடலைன்னா செய்ய மாட்டேன். இது அல்லாவையும் எடுக்குது, அடியானையும் எடுக்குது. ஆனால் கதீர்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் எடுக்கும். ஒரு கதீர், கதீர் என்பவன் அல் ஃபஆலு லிமா இஷாவு அலாமா இஷாவு, நாடக்கூடியதின் மீது நாடக்கூடியது எல்லாம் செயல்படுத்தி முடிக்கக்கூடியவன் இருக்கும். ஃபஆல், நாடியதை செய்யக்கூடியவன். ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடக்கூடியது எல்லாம் அவன் செய்தியே முடிக்கும் ஆற்றல் படைத்தவன். விளங்குதப்பா? வல் கதீர், கதீர் என்றால் அல் ஃபஆலு லிமா இஷாவு அலாமா இஷாவு, நாடக்கூடியதின் மீது நாடக்கூடியது எல்லாம் செய்தியே முடிக்கும் ஆற்றல் படைத்தவன் இருக்கும். வலிதாலிக்கு இதனால்தான் கதீர் என்பது கல்லமா யூசுஃபு பிஹி, அதை கொண்டு வணங்கி வர்ணிக்கப்படுவது கம்மி. கைருல் பாரி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாதவன் அந்த கதீர் என்பதை கொண்டு வர்ணிக்கப்படுவது கம்மி. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் கதீர்களாம். அவன் தான் நாடக்கூடியதை நாடக்கூடியது இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியவன். நம்மளாம் அப்படி கிடையாத. நம்ம ஏதாவது நம்மளால் என்ன நாளும் செஞ்சு முடிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. சரி, வஸ்திகாக்குல் குதிரத்தி என்பது எடுக்கப்பட்டிருப்பது கதிர் என்பதாக இருக்கும். எதிர்ந்து எடுக்கப்பட்டிருக்கான், கதிரில் இருந்தான் குதிரத்துங்கிறது வந்துச்சான். இதனால் அண்ணல் காதிர் என்பவன் யூக்கியுல் ஃபேல, செயலை செயல்படுத்துவான், நிகழ்த்துவான். அலா மிக்தாரி கூவத்தி, அவனுடைய கூவத்தின் அளவின் மீது
ஒரு செயலை நிகழ்த்துவான். கதிர்னு அப்படி தானே ஒரு அளவுன்னு தானே பார்த்தோம். கதிர்னு என்ன அளவு, கதிர்னு என்னப்பா அளவு. அப்படி தானே ஒரு காதிர் யூக்கியுல் வேலை ஒரு செயலை நிகழ்த்துவான் அல்லா மிகதாரி குவத்தி அவனுடைய குவத்தின் அளவின் மீது நிகழ்த்துவான். அப்போ கதிர்னா அளவு தானே. உனக்கு என்ன முடியுமோ 15 கிலோ தூக்க முடியுமா, 20 கிலோ தூக்க அவ்வளோதான். 100 கிலோனாலும் தூக்க முடியுமா? முடியாது. விளங்குதுங்களங்க. அப்போ காதிர் என்பவன் யூக்கியுல் வேற செயலை நிகழ்த்துவான் அல்லா மிகதாரி குவத்தி அவனுடைய குவத்தின் அளவுக்கு நிகழ்த்துவான். அதான் கதிர் அளவு என்பதிலிருந்து தான் குவத்து வந்திருக்கான். கதிரில் இருந்தால் என்ன இருக்குதே சொல்லுப்பா, குவத்து வந்துருக்கு. குதிரத்துங்கிறது கதிரில் இருந்து வச்ச அளவு. அப்போ சொல்லுங்க, ஒரு காதிர் யூக்கியுல் வேலாலா மிகதாரி குவத்திகி உடைய குவத்தின் அளவின் மீது நிகழ்த்துவான். அவலா மிகதாரி மா இகத்தலீகி மஷியத்துகு அவனுடைய நாட்டம் எதை தேடுகிறதோ அந்த ஒரு அளவின் மீது நிகழ்த்துவான். இந்த அளவுக்கு நம்ம செய்யணுங்க இந்த வேலையை. அப்படிதானே, மத்தியானத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும். கொத்தனார் அப்படி தான் வச்சுருப்பான், சாயந்தரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும். இந்த வேலை எதை நாடானோ அதை செய்வான். அவ்வளா மிகதாரி மாக்கத்தலி மஷியத்துகு அவனுடைய நாட்டம் எதை தேடுகிறதோ அந்த அளவின் மீது ஒரு செயலை நிகழ்த்துவான். இதில் இருக்கிறது விளங்குதப்பா. ஏபா இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிறதுல இருக்குது தலீலுன் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அலா அன்னல் ஹாதிஸ ஒரு ஹாதிஸாகிறவன் ஹால உதுசி அவன் ஹாதிஸாக இருக்கின்ற நிலைமையிலே ஒரு ஹாதிஸு. அதே நேரத்தில் ஒரு மும்கின் ஹால பக்காயிகி அவன் பாக்கியாக இருக்கிற நிலையிலே ஒரு மும்கின் மக்தூரானி அந்த ரெண்டு நிலையும் ஏற்படுத்தப்படும். அந்த ரெண்டு நிலையும் என்ன செய்யப்படும்? ஏற்படுத்தப்படும். இதில் நம்ம ஹாதிஸ்ன்னு என்ன பார்த்தோம்? இல்லாமையிலிருந்து நம்ம வந்தவர்கள். இல்லாமையிலிருந்து வந்துட்டோம். ஆதிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மும்கின் பேர் வந்துடுமா. மும்கின் வந்தாலே அழிய போகுதுன்னு அர்த்தம். இல்லாமையிலிருந்து வந்தவர்கள் நாம இப்போ வந்துட்டோம். வந்ததுக்கு பேர் நம்மளை ஆதிஸ் சொல்லக்கூடாது, மும்கின்னு சொல்லணும். மும்கின் என்ன? அதுக்கடுத்து அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். மும்கின் உஜித் ஏற்பட்டுருச்சு. ஏற்கனவே இல்லாமல் இருந்தோம்ல அது மறுபடியும் வரும்னு அர்த்தம். டக்குன்னு பேர் நம்மளப்பா. அப்போ எல்லாமே ஏற்படுத்தப்படுகிறது. நம்ம ஆதிஸாக இருக்கின்ற நிலையும் ஏற்படுத்தப்படுகிறது. மும்கினாக இருப்பதும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏட்டப்பா, அல்லாஹ் ஏற்படுத்துறதுனால நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இது இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற ஆயத்தில் இருக்குதுங்கிறாங்க. விளங்குதா இல்லையா? அண்ணல் ஆதிச ஒரு ஆதிசாகிறவன் சொல்லுபா. அதான் அப்போ இதில் ஒரு தலீல் இருக்கு. அதான் அண்ணல் ஆதிச ஆல உதூசி ஆதிசா இருக்கின்ற ஆதிசானவனும் ஒரு மும்கினாகிறவன் ஆல பக்காயிகி அவன் இருக்கும்போது நம்ம இப்போ இருந்துக்கிட்டு தானே இருக்கோம். மும்கின் உஜூது அவன் பாக்கியாக இருக்கிற நிலையில் ஒரு மும்கினும் மக்தூரானி ரெண்டுமே ஏற்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வால் என்ன செய்யப்படுது? இல்லாத நிலையின்னு ஒன்று ஏற்படுத்தப்படுது. இப்போ இருக்கிறதுங்கிற நிலை ஏற்படுத்தப்படுது. அடுத்து என்ன செய்யப்படுறோம்? நம்மளை அட்ரஸ் இல்லாமல் அல்ல ஆக்கிடுவான். மேலும் அண்ணல் அபுத அண்ண மக்தூரல் அபுதி ஒரு அடியானுடைய மக்தூர் அளவு மக்தூருல்லாஹி தாலா அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவாக இருக்கும். நம்முடைய மக்தூர்லாம் என்னது? அல்லாஹ் ஏற்படுத்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அல்லாஹ் நாடி இருக்கானோ அந்த அளவு தான் இருக்கும். அது இத்தனை வயசு அத்தனை வயசுலாம் கிடையாதுங்க. சில அளவு போக மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. 90 95 தாண்டி போய்கிட்டு இருக்குல்ல. இருந்தால் எல்லாருக்குமே 40லேயே போயிடறான், 37லேயே போயிடறான். நடக்குதா இல்லையா? அப்போ நம்முடைய மகதூர்லாம் அல்லாவுடைய ஏற்பாட்டை கொண்டு இருக்குது. நமக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்கான் மிகதார். அந்த அளவுக்கு இருப்போம். நம்ம அல்லாஹ் நமக்கு நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு ஈமானோடு அல்லாட்ட போகக்கூடிய பாக்கியத்தை தருவானா. மேலும் அண்ணல் மகதூர் அபதி ஒரு அடியானுடைய மகதூர் அளவு மகதூருல்லாஹி அல்லாவுடைய மகதூர் அல்லாவால் ஏற்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இதனால் அன்னகு செய்வுன் விளங்குதப்பா. அன்னகு செய்வுன் மனிதன்கிறவன் ஒரு செய்யி. மனிதங்கிறவன் குல்லு செய்யின் ஒவ்வொரு வஸ்துவும் மக்தூருல்லா அல்லாவுடைய அளவீட்டை கொண்டாயிருக்கும். அல்லாவுடைய மகதூரை கொடுத்த எல்லா வஸ்துவும் இருக்கு. எவ்வளோ நாளைக்கு நம்மளை இருக்குன்னு நினைக்கிறானோ அது வரை இருக்கும். எழுதுலப்பா.
ரேட்டு அர்த்தம் வைக்கிறது அதுக்கடுத்து என்ன பாருங்க பாகிதாவான்